மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதிச் சடங்கின் போது திடீர் என சசிகலாவுடன் வந்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக். பொதுமக்கள் பலருக்கு இவர் யார் என்று முதலில் புரியவில்லை. பிறகு ஊடகங்கள் விளக்கிய பிறகுதான் இவர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் என்பது தெரிய வந்தது. அந்த இறுதி சடங்கு நடைபெற்ற ராஜாஜி ஹாலில் இருந்து முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட மெரினா கடற்கரை வரை அந்த பயணத்தின் போது இந்த தீபக் எங்கிருந்தார் என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்தது வாஸ்தவம்தான். அந்த இறுதி பயணத்தை ஒரு சிறு பார்வையாக பார்த்த பின் இந்த தீபக் பற்றிய பார்வையை பார்ப்போம். ராஜாஜி ஹாலில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலம் கிளம்பிய போது அவருடைய கான்வாய் போலவே அமைந்திருந்தது இந்த இறுதி ஊர்வலம். தமிழக காவல்துறையினர் அணிவகுத்து முன்னேவும் அதன் பின்னர் ஜாமர் வாகனம், பைலட் வாகனங்கள் தொடர்ந்து வந்தன. முதலில் வந்த பைலட் வாகனத்தில் தமிழக அரசின் ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணன் அமர்ந்திருந்தார். ஜெயலலிதாவின் உடல் கொண்டு வரப்பட்ட ராணுவ வண்டியில் சசிகலா நடராஜன், ஓ பன்னீர்செல்வம், உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ், இளவரசி மகள் பிரியா ஆகியோர் அமர்ந்திருந்தனர். அதற்குள் சசிகலாவின் உறவினர்கள் அனைவரும் குஷன் நாற்காலிகளை ஆக்கிரமித்து இருந்தனர். பாதுகாப்பு வாகனத்திலேயே சசிகலாவின் கணவர் நடராஜனும் வந்தார். ஜெயலலிதாவின் உடலை சுமந்தபடியே இராணுவ படையினர் சமாதிக்குள் நுழைந்தனர். முக்கிய தலைவர்கள் மலர் தூவி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட சந்தன பெட்டியின் உள்ளே உப்பு பாக்கெட்டுகள், சில ரசாயன பொருட்கள் போடப்பட்டன. அந்த பெட்டிக்குள் பகவத்கீதையின் ஒரு பகுதி வைக்கப்பட்டது. அதோடு ஜெயலலிதா பயன்படுத்தும் வாசனை திரவியம் ஸ்ப்ரே செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் உடல் குழிக்கு அருகே இறக்கப்பட்டதும் சொல்லி வைத்தது போல் அங்கே வந்து நின்றவர் சசிகலா நடராஜன். இராணுவ தளபதிகள் தேசிய கொடியை மடித்து அதை சசிகலா நடராஜனிடம் கொடுத்தனர். அந்த கொடியை வாங்கத்தான் சசிகலா அங்கு வந்து நின்றார். உடலை சந்தன பெட்டிக்குள் வைத்ததும் சசிகலாவின் ஆஸ்தான புரோகிதரான தேவாதி இறுதி சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார். சடங்குகளை தொடங்கும் சில நிமிடங்களுக்கு முன் ஒரு இளைஞரை கைபிடித்து அழைத்து வந்தார் சசிகலா நடராஜன். அவர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக். இதுவரை தலையே காட்டாத தீபக் திடீரென வந்தது பலரின் புருவத்தை உயர செய்தது. பெட்டியை சுற்றிலும் சிறிய அளவிலான சந்தன கட்டைகளை போட்டார்கள். திருநீர் தூவி உடலை சுற்றி பால் தெளித்தார்கள். தேவாதி சொல்ல சொல்ல சசிகலாவும் தீபக்கும் இதை செய்தார்கள். இரத்த உறவுகளே இறுதி சடங்குகளை செய்வது வழக்கம். ஆனால் அதிலும் சசிகலா நடராஜன் தான் பிரதானமாக இடம்பெற்றார். இறுதி சடங்குகள் முடிந்து உடல் வைக்கப்பட்ட பெட்டிக்குள் மூடப்பட்ட போது சுற்றி இருந்தவர்கள் கதறினார்கள். முதல்வர் பன்னீர்செல்வம் அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழத் துவங்கினார். சந்தன பெட்டி குழிக்குள் வைக்கப்பட்டவுடன் சுற்றி நின்ற சிலர் செயின், பணம் போன்றவற்றை குழிக்குள் வீச முற்பட்டதால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. மண்ணால் குழியை முழுவதும் மூடிய பிறகு அங்கிருந்து சசிகலா உள்ளிட்டோர் கிளம்பினார்கள். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணனுக்கு 2 குழந்தைகள். ஒருவர் மகள் தீபா, இன்னொருவர் மகன் தீபக். அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்தபோதே தீபாவை அப்பல்லோ மருத்துவமனைக்குள் அனுமதிக்கவில்லை மன்னார்குடி வட்டாரம். ஆனால் தீபக் 2 தினங்களுக்கு மேலாக அப்பல்லோ மருத்துவமனையில் சசிகலா நடராஜனுடன் தங்கி இருந்தார் என்ற செய்தியை நாம் முன்பே வெளியிட்டு இருந்தோம். இதற்கு முன்பு இருந்தே தீபக் நடராஜனின் கஸ்டடியில் தான் இருந்தார் என்பதற்கு இதுவே சான்று. சென்னையில் உள்ள பெரிய கார் நிறுவனங்களுக்கு ஸ்கிராப்ஸ் பிசினஸ் செய்து வரும் தீபக்கை இந்த தொழிலில் இறக்கிவிட்டதே நடராஜன் தான் என்பதால் சசிகலா குடும்பத்திற்கு தீபக் மிகவும் விசுவாசமாக இருக்கிறாராம். அப்பல்லோ மருத்துவமனையிலும் போயஸ் கார்டனிலும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா பிரச்சனை செய்தார். ஆனால் ராஜாஜி ஹாலில் அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவரிடம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் அப்பல்லோவிலும் அனுமதிக்கப்பட்டார். போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் இறுதி சடங்கையும் தீபக் தான் செய்தார். ஜெயலலிதா அடக்கம் செய்யும் முன் நடைபெற்ற இறுதி சடங்கையும் சசிகலாவுடன் இணைந்து தீபக் தான் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கை தங்களது முழு கட்டுப்பாட்டில் சசிகலா தரப்பு வைத்திருப்பதால் சட்ட ரீதியாக எழும் சிக்கலை கூட தீபக்கின் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று கணக்கு போடுகின்றனராம். தீபக்கும் சசிகலா நடராஜனுக்கு விசுவாசமாக மாறி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மட்டுமே சசிகலா நடராஜன் தரப்பை எதிர்த்து வருவதாகவும் அவரிடமும் சில பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டதாகவும் அதற்கு அவர் அடிபணியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் குவித்தான பிரச்சனைகள் எழும் வேளையில் சட்ட ரீதியான சிக்கல்கள் எழலாம் என்று அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது.